வணக்கம் தலைமையிலே. The planes are fueled up and everything is locked and loaded, ready to go. இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அனைத்து தளவாடங்கள் ஆயுதங்களை தயார் செய்து விட்டோம். எதை எதை தாக்கி அழிக்க வேண்டுமோ அந்த இலக்குகளை குறித்து விட்டோம், இலக்கு தொகுப்புகளை குறித்து விட்டோம். எங்களுடைய போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பி விட்டோம். வெடிகுண்டுகளை நிரப்பி தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். செல்ல வேண்டியதுதான் பாக்கி. இதை சொன்னது நேற்று. நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பேசிட்டு இருக்கேன். திங்கட்கிழமை இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் முன்னால் சில மாதம் முன்னால இஸ்ரேல் இராணுவத்தின் IDF அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைமை செய்தி தொடர்பாளர் நேற்று இஸ்ரேல் டெலிவிஷனுக்கு இந்த பேட்டியை கொடுத்தார். ஈரானில் எந்த எந்த இடங்களை தாக்க வேண்டுமோ அது அந்த தொகுப்பு முழுவதும் விமானிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் போர் விமானங்களில் குண்டுகள் முழுவதும் நிரப்பப்பட்டாச்சு, எரிபொருள் நிரப்பப்பட்டாச்சு. எரிபொருள் தருவதற்கான மிகப்பெரிய பிரம்மாண்ட விமானங்கள் தயார் நிலையில் இருக்கு. அடிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட பாக்கினார். திங்கட்கிழமை ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் இதே போல பேட்டி கொடுத்திருந்தார் இஸ்ரேல் மக்களுக்கு. ஈரானுடைய எந்த எந்த இலக்குகளை அழிக்க வேண்டுமோ முழு பட்டியல் தயார் செய்து வைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் அதைவிட முப்படை தளபதியுடைய ஒரே ஒரு வார்த்தை கூட பொய்யாக செல்லாது. தேவை ஒரு பச்சை கொடி. இஸ்ரேலுக்கு அடியுங்கள் என்ற பச்சை கொடி அமெரிக்காவிடமிருந்து வர வேண்டும். இது என்னைக்கு தருவாங்க, எப்போ அடிப்பாங்க? ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்னுடைய கணிப்பில் வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ள, இன்னைக்கு 12ஆம் தேதி, 20ஆம் தேதி என்னும் போதெல்லாம் ஈரான் தாக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அதிகபட்சமாக இந்த மாதம் நிச்சயமா ஈரானை மிக வலிமையாக இதுக்கு முன்னால நீங்க பார்த்திராத தாக்குதலை ஈரான் மீது நிச்சயமா கொடுப்பாங்க. எப்படி 20ஆம் தேதி தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்றேன். எப்படி இவ்வளவு உறுதியா, அதாவது 100க்கு 100% ஈரான் தாக்கப்படும், மீண்டும் மிக பயங்கரமாக. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பேச்சு நேற்று நமது பிரதமர் மோடிஜி பேசிய பேச்சு. மோடிஜி பேசுறதுக்கும் இஸ்ரேல் தாக்குவதற்கும் என்ன சம்பந்தம் சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கடந்த முறை ஈரான் மீது மிக பயங்கர தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 2 தினம் முன்னால மோடிஜி இஸ்ரேலுக்கு சென்றார். இஸ்ரேல் பாராளுமன்றம் கெனசத்தில் பேசிட்டு வந்தார். அவர் பேசிட்டு வந்த 2 நாள்ல அடிச்சிட்டாங்க ஈரானை. இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர், இஸ்ரேலிய தூதர், அவர் ஒரு யூதர், அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, முன்ன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அந்த அந்த போர் மேகம் இருந்தது உண்மைதான். ஆனா மோடிஜி வந்துட்டு போன பிறகுதான் அடித்தோம். அதைவிட மோடிஜி இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பேசின பிறகுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி சபை ஈரானை தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்துன்னு சொல்லி அவரே பேசியிருந்தாரு. அதனுடைய வீடியோ இருக்கு, நினைக்கிறேன், பாருங்க. The situation is pretty volatile in our region even before Prime Minister Modi came. When it comes to the decision to strike, the operational opportunity came only after Prime Minister Modi left. And the cabinet decision to actually approve the operation happened only 2 days after. நேற்று பிரதமர் என்ன பேசியிருந்தார்னா, எரிபொருளை சிக்கனமாக உபயோகப்படுத்துங்க. அவர் சொன்னது அந்நிய செலாவணி, அதாவது டாலர் இந்தியாவை விட்டு போகாத மாதிரி பார்த்துக்குங்க. இதை மட்டும்தான் அவர் சொன்னார். ஈரானோடு இஸ்ரேல் போர் புரியும் நேரத்தில் கூட இதை போன்ற பேட்டியை அவர் தரவே இல்லை. அவ்வளவு பெரிய போர் நடக்கும்போது கூட மோடிஜி இந்த வார்த்தையை பேசவே இல்லை. அதாவது தேவைப்பட்டால் மட்டுமே கார் எடுங்க, இல்லைன்னா பொது பேருந்து அல்லது ரயிலில் செல்லுங்க,
ஆன்லைன் வகுப்புகள் கொரோனா காலத்தில் பள்ளிகள் வந்து ஆன்லைனில் எடுத்தாங்க. அப்படி செய்யுங்க, ஏகப்பட்ட பெட்ரோல் மிச்சமாகும். அலுவலகங்கள்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செய்யணுமா பார்த்துக்குங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பெட்ரோலை மிச்சப்படுத்தும் காரியங்கள். ஏன் சொல்கிறாங்கன்னா, எரிபொருள் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக டாலரில் தான் பரிவர்த்தனை செய்ய வேணும் இன்னைக்கு வரைக்கும். அதை தாண்டி ஒரு வருஷத்துக்காவது தங்கம் வாங்காதீங்க. தங்கம் வந்து இறக்குமதி செய்கின்ற பொருள், டாலர் கொடுத்து தான் வாங்குகிறோம். வெளிநாட்டு சுற்றுலாவை தவிருங்கள். நீங்கள் வெளிநாட்டு சுற்றுலா போனாலும் டாலர் கணிசமாக செலவாகும். இந்த மாதிரி அந்நிய செலவாணி கையிலிருந்து போகாத மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் எரிபொருள் வந்து சிக்கனமாக இருப்பது வந்து அதுவுமே மிக நல்லது. உற்பத்தி செய்வதற்கு இணையானது அதை மிச்சப்படுத்துவதும். ஒரு பெட்ரோல் டீசல் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு இணையானது தான் நீங்கள் பெட்ரோலையும் டீசலையும் மிச்சப்படுத்துவது. அது எந்த மாற்று கருத்து மேலே அப்படி பேசினார். சண்டை நடக்கும்போது கூட மோடிஜி இதை பற்றி பேசாமல் இப்போ பேசுகிறார். அப்படின்னா பின்னணியில் மிகப்பெரிய போர் மேகங்கள் அங்கு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். மோடிஜிக்கு தெரியாமல் இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, மோடிஜிட்ட சொல்லாமல் இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, முன்கூட்டியே பேசியிருப்பாங்க. என்னுடைய கணிப்பில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மோடிஜிட்ட சொல்லியிருப்பாரு, வலிமையான தாக்குதல், ஒரு பிரம்மாண்ட தாக்குதலை, முன் எப்பொழுதும் பார்த்திராத தாக்குதலை நாங்கள் ஈரான் மீது நடத்த போகிறோம் என்று சொல்லியிருப்பாரு. அதை ஒட்டி தான் மோடிஜியுடைய இந்த எச்சரிக்கை பேச்சு நான் நம்புகிறேன். ஏன் தேதிகள் வந்து 20ஆம் தேதி சொல்கிறேன் அப்படின்னா, மோடிஜி வந்து 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். அதில் இந்த 15ஆம் தேதி UAE, யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு போகிறார். இந்த யுனைடெட் அரபு எமிரேட் தான் ஈரானால் மிகவும் தாக்கப்பட்ட நாடு. இஸ்ரேலை காட்டிலும் அதிகம் தாக்கப்பட்ட நாடு UAE தான். அந்த நாட்டுக்கு 15ஆம் தேதி மோடிஜி சுற்றுப்பயணம் போகிறார். அந்த நாட்டு தலைவரோட பேசுகிறார். அப்போ 15ஆம் தேதி மோடிஜி அங்கே இருக்கும்போது நிச்சயமா இஸ்ரேல் ஈரானை அடிக்க மாட்டார்கள். ஏன்னா UAE தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோடிஜி வந்து ஐரோப்பிய நாடுகள், ஹாலந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலிக்கு போகிறார். அங்கே ஈரானுடைய ஏவுகணைகள் எட்டாது. அதனால 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஈரான் மீது தாக்குதல் இருக்காது. ஒன்று. இரண்டாவது, மே இந்த 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாக்கு போகிறார். 2 நாள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அவரோடு எண்ணற்ற CEOக்கள், அமெரிக்காவுடைய முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் போகிறாங்க. இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டிம் குக் போகிறாரு. டெஸ்லா, இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் எலன் மஸ்க் போகிறாரு. போயிங் நிறுவனத்துடைய CEO கெல்லி போகிறாரு. இவர்களை போன்ற 17 மிக பிரம்மாண்ட நிறுவனங்களின் CEOக்களுடன் ட்ரம்ப் சீனாக்கு போகிறார். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும். வியாபார விஷயத்தை தாண்டி சீன அதிபரிடம் ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் மற்றும் அந்த ஈரானின் பிடிவாதத்தை விலக்கி சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. 15ஆம் தேதி வரைக்கும் சீனாவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அமெரிக்கா வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 15, 17 தேதி வரைக்கும் இந்த தாக்குதல் இருக்காது. இது 2வது. 3வது முக்கியமான பேட்டி நான் பார்த்தது வந்து, இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி நெத்தன்யாகு வந்து அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற செய்தி நிறுவனம் CBS அப்படிம்பாங்க, அதில் ஒரு நிகழ்ச்சி வரும், 60 மினிட்ஸ் ப்ரோக்ராம் வாங்க, மிக அருமையான ஆளுமைகளை பேட்டி எடுக்கும் நிகழ்ச்சி. அதில் 1 மணி நேரத்துக்கு மேலாக நெத்தன்யாகு கிட்ட பேட்டி எடுத்திருந்தாங்க, பேசியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் நெத்தன்யாகிட்ட கேள்வி கேட்டாங்க, போர் ஓய்ந்து விட்டதா அப்படின்னு கேட்டாங்க. நெத்தன்யாகு என்ன சொன்னார்னா, அது எப்படி போர் ஓயும்? ஈரான்ல இன்னும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கும்போது போர் எப்படி ஓயும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படி வாங்குவீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, கைப்பற்றுவோம் அப்படின்னார் பிரதமர் நெத்தன்யாகு. ஈரானில் இருக்கும் அந்த செறிவூட்டப்பட்ட 460 கிலோ யுரேனியத்தை
நேரடியாக சென்று பிசிக்கலாக, அதாவது மனிதர்கள் கை மூலமாக கைப்பற்றுவோம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படி நான் சொல்ல வரல, அவர்களே கொடுத்து விடுவார்கள், ஈரானியர்களே கொடுத்து விடுவார்கள், அது அவர்களுக்கு நல்லது அப்படின்னாரு. ஒருவேளை கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? இராணுவத்தை அனுப்புவீங்களா? அது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், இஸ்ரேலுடைய கமாண்டோக்கள், அமெரிக்கா கமாண்டோக்கள் ஈரானுக்குள் போய் கைப்பற்றுவாங்களான்னு கேட்டதுக்கு இராணுவ ரகசியங்களை இங்கே நான் பேச முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கேட்டாங்க, எப்போ செய்வீங்க அதையாவது சொல்லுங்க அப்படிங்கும் போது அதையும் சொல்ல முடியாது, ஆனால் அதி சீக்கிரத்தில் மின்னல் வேகத்தில் அதை செய்வோம் அப்படின்னாரு. இதை போல அநேகத்தை ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நெத்தனியாக பேசினார். அதே போல இந்த போரை பற்றிய ஒரு விளக்கம் ஒன்று நெத்தனியாக கொடுத்தாரு. அது முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த போர் அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட் பகுதி, மத்திய கிழக்கு பகுதி, அந்த அரபு நாடுகள் அனைத்தும் இருக்கு இல்லையா, ஈரானை சேர்த்து அதை முழுக்க மாற்ற வேண்டும் என்பது இந்த போரின் நோக்கம்னாரு. அதாவது அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மேல நடந்துச்சு. இஸ்ரேலியர்கள் மீதான இனப்படுகொலை அவங்க மூக்கு வரைக்கும் வந்துட்டு தான் போச்சு. அதனால அந்த படுகொலைக்கு பிறகு என்னுடைய எல்லாமே மாறி போச்சு, இந்த பகுதியவே மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னாரு. அதுக்குடைய அர்த்தம் இந்த முக்கியமாக இந்த ஈரான் வலுவிலக்க செய்ய வேண்டும். ஈரானுடைய ஃப்ராக்ஸிமாங்க, குட்டிச்சாத்தான், இசபுல்லா, ஹவுதி, இஸ்லாமிக் ஜிஹாத், ஹமாஸ் இவர்கள் எல்லாம் வலுவிலக்க செய்ய வேண்டும். அந்த எண்ணத்துக்குள் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நெத்தனியாக பேட்டி கொடுத்தாரு. ட்ரம்ப்ட நேற்று ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க, அருமையான பேட்டி. அவர் சொல்லியிருந்தாரு, ஈரானிடமிருந்து குப்பை வந்தது. அதாவது ஈரான் அவங்களுடைய நிபந்தனைகளை சொன்னதை ட்ரம்ப் இந்த வார்த்தையில் சொன்னார். ஈரான் குப்பைகள் வந்தது, அதை படித்து என்னுடைய நேரம் வீணானதுதான் மிச்சம், அதை எல்லாம் குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ச்சியாக நாம் ஏமாற்றப்பட்டு வருகிறோம். ஈரானால் உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் 47 வருடங்களாக ஏமாற்றி கொண்டே இருக்காங்க. இனியும் ஈரான் நம்மை ஏமாற்ற முடியாது. இனியும் ஈரான் சிரித்து கொண்டு இருக்க முடியாது, அவங்க சிரிக்கவே முடியாது அப்படின்னு பேசியிருந்தார். அந்த ஈரானுடைய நிபந்தனைகளை நான் பேசவே முடியாது, எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மூடத்தனமான நிபந்தனைகள், தொடர்ச்சியாக அதிலேயே தான் நிற்கிறானுங்க. அந்த ஈரான் துறைமுக முற்றுகை எடுத்தரணும், நஷ்ட ஈடு தரணும், எல்லா பணங்களையும், பிடித்து வைக்கப்பட்ட பணங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் தரணும், அமெரிக்கா அங்கிருந்து போயிடணும், யுரேனியத்தை பற்றி பேசக்கூடாது, ஏவுகணைகள் பற்றி பேசக்கூடாது. கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க தரப்பு சொல்வது போல கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற தோரணையில் அந்த நிபந்தனைகள் அனுப்பியிருந்தாங்க. குப்பைகள் வந்ததுன்னு ட்ரம்ப் பேசினார். முக்கியமாக ஒன்று சொன்னார், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், இந்த சண்டை நிறுத்தம் மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னாரு. அந்த மோசமான நிலையை எப்படி ஒப்பிட்டு பேசினார்னா, ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்ல நோயாளிகளை வச்சிருப்பாங்க, அதுலேயுமே மரணம் அடையும் நோயாளிகளை லைஃப் சப்போர்ட்டிங்கில் வச்சுருப்பாங்க. அதாவது செயற்கை சுவாசங்கள்லாம் கொடுத்து, கிட்டத்தட்ட மரணம் அடைந்து விட்ட நபர்னே சொல்லலாம், செயற்கை சுவாசம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை போன்ற நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை இருந்துட்டு இருக்கு, இந்த சண்டை நிறுத்தம் இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணார் ட்ரம்ப் அவர்கள். ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு, மிகப்பெரிய பின்விளைவுகள் ஈரானுக்கு கொடுக்கப்படும், இனியும் ஈரான் சிரிக்கவே முடியாதபடி பண்ணப்படும் சொல்லி ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை கொடுத்தார் ட்ரம்ப் அவர்கள். இந்த அளவுக்கு போர் மேகங்கள் அங்கு இருந்துமே, எச்சரிக்கைகள் இருந்துமே, கொஞ்சம் கூட ஈரானில் அதை பற்றிய ஒரு உணர்தலை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா உண்மையாகவே மூளை அற்ற மூட ஜனங்கள் என்று தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் ஈரான் மீதான கப்பற்படை துறைமுக முற்றுகை தொடருது. 70க்கு மேற்பட்ட ஈரானுடைய பிரம்மாண்ட கப்பல்கள் மறிக்கப்பட்டு வந்த இடத்துக்கே அனுப்பப்பட்டிருக்கு. ஈரானால் எந்த வியாபாரம் செய்ய முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நேற்று திங்கட்கிழமை 2 ஈரானிய பிரம்மாண்ட கப்பல், எண்ணெய் கப்பலை அடிச்சு பற்ற வச்சுட்டாங்க அமெரிக்க ராணுவம். தீப்பற்றி எரியும் வீடியோ இருக்கு, பாருங்க.
அதுக்கப்புறம் தீய அணைச்சாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 2 கப்பல் பிரம்மாண்டமாக அடித்து தீ பற்ற வைக்கப்பட்டது. இந்த நொடி பொழுது வரை துறைமுக முற்றுகை தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஆயுதங்கள் அந்த பக்கம் வரதை பார்க்குறாங்க. இஸ்ரேல் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. ஈரானை தாக்கும் இலக்குகள் குறிக்கப்பட்டு போரிமானிகள் கையில் கொடுக்கப்பட்டு எரிபொருள் நிரப்பப்பட்டு குண்டுகளும் நிரப்பப்பட்டாச்சு சொல்றதை பார்க்குறாங்க. அப்படியுமே மூடர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மூடத்தனம் என்பதே இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளுக்கு சொந்தமானது. கண்ணிருந்தும் அவர்கள் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள், மூளை இருந்துமே சிந்திக்கும் திறனற்ற பைத்தியங்கள் அப்படின்னு தான் இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளை சொல்ல முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடிஜி பேசியதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அளவு ஒரு நீண்ட கால போர் நடக்கலாம் என்று நமக்கு தெரிய வரும். ட்ரம்ப் அவர்கள் பற்றி பேசி வச்சு பார்க்கும்போது நிச்சயமான தாக்குதலுக்கான வாய்ப்பு 99.9% இருக்கும் என்று தெரியும். நெத்தனியாக பேசினதை வச்சு பார்க்கும்போது விரைவில், அதாவது வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய தாக்குதல் இருக்குன்னு நமக்கு புரிய வரும். இஸ்ரேலுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் ஜோனத்தான் பேசியதை வச்சு பார்க்கும்போது மிக விரைவில் தாக்குதல் நிச்சயம். இஸ்ரேல் இராணுவம் முழுக்க தயாராகிவிட்டது. எரிபொருள் நிரப்பிட்டோம், குண்டுகள்லாம் நிரப்பிட்டோம்னு சொல்றாங்க. அப்படின்னா 100% தாக்குதலுக்கு தயாராகிவிட்டதுன்னு சொல்லி அந்த ஜோனத்தான் பேசினதை வச்சு பார்க்கும்போதும் இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏயால் ஜமீர் பேசியதை வச்சு பார்க்கும்போது சொல்ல முடியும். இந்த இஸ்ரேலியர்கள் எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டாங்க. வீணான பகட்டு ஆடம்பரங்கள், வீணான சவடால்கள் நிச்சயமா பேச மாட்டாங்க. 100% வருகின்ற 20ஆம் தேதிலாம் ஈரான் அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக இந்த மாதத்துக்குள்ள ஈரானை மிக வலிமையாக நீங்க முன்னே எப்பொழுதும் பார்த்திராத வகையில் தாக்கப்படும். பிரதமர் மோடி சொன்னது அதை தான் நமக்கு காட்டுது. இத்தனை நாளே அடிச்சிருப்பாங்க, இத்தனை நாள் வரைக்கும் அடிக்காத காரணமே இந்த பயங்கரவாத பாகிஸ்தானுடைய நிர்பந்தம் தான். இந்த பாகிஸ்தான் தான் அந்த ஃபெயில்டு மார்ஷல் முனீர் மற்றும் அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாத பிரதமர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் எங்களுக்கு நேரம் கொடுங்க, நாங்கள் பேசியே சரி பண்ணுறோம் இத்தனை நாள் நேரத்தை வீணாக்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவுகள், ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா, இஸ்ரேல் தயார் பண்ணி பிற நாடுகள் வந்து வாங்கி மிக தயாரான நிலையில் இருக்காங்க. அதே போல எந்தெந்த இடங்களை அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியுமே அந்த இராணுவ செய்தி தொடர்பாளர் சொன்னார். சென்ற போரின் போது மிக கவனமாக இராணுவ கட்டுமானங்கள், இராணுவ தொடர்புள்ள இடங்களை அடித்தோம். இஸ்ரேல் அடித்ததை பற்றி அதான் சொன்னார். ஆனால் நடக்கின்ற போரில் அந்த தேசிய கட்டுமானங்கள், ஈரானுக்கு சொந்தமான விலை மதிப்பில்லாத கட்டுமானங்கள், மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, அந்த மக்களுக்கு மின்சாரம் தரக்கூடிய கட்டுமானங்கள், டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது போக்குவரத்து, மிக பிரம்மாண்ட போக்குவரத்து சாதனங்கள், ரயில்கள், பெரிய விமானங்கள், இதை போல போக்குவரத்து சாதனங்கள், பிரம்மாண்ட சாலைகள், அதை தாண்டி பிரிட்ஜஸ், பாலங்கள், மிகப்பெரிய பாலங்கள், இதை போல போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் மிக முக்கியமாக அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கும் இந்த ஈரானுடைய மூடர்கூட மதவெறியன் சம்பாதித்து கொண்டிருக்கும் அவர்கள் எண்ணெய் வளங்கள் இதையெல்லாம் தாக்குவதற்கு தயாராகிவிட்டோம் சொன்னார். சென்ற முறை வந்து இராணுவ கட்டுமானத்தை அடிச்சாங்க, அவங்களுக்கு பெருசா வலிக்கல, அந்த பயங்கரவாத மக்களுக்கும் வலிக்கல. இந்த முறை இதை போன்ற இடங்களை தாக்கும் போதுதான் அந்த பயங்கரவாதிகளுக்கு நிச்சயமா வலிக்கும். வருமானத்துக்கு வழி இல்லாத வகையில், சோத்துக்கு வழி இல்லாத வகையில் அவங்கள பண்ணாதான் அந்த மூடர்களுக்கு உரைக்கும். அப்படியுமே அவனுக்கு உரைக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா மூடத்தனத்துக்கு சொந்தமானவர்கள் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் சொல்லி நமக்கு புரிய வரும்.
நிச்சயமா 15ஆம் தேதி வரைக்கும் தாக்குதல் இருக்க வாய்ப்பில்லை. ட்ரம்ப் அவர்கள் சீனா போறாரு, மோடிஜி UAE போறார். அதனால 15ஆம் தேதிக்கு மேல இருக்காது. 20ஆம் தேதிலாம் நிச்சயமா அடிப்பாங்க. இந்த மாசத்துக்குள்ள நிச்சயமா அடிச்சிருவாங்க. இஸ்ரேல்ல ஹோம் ஃப்ரண்ட் கமெண்ட் இருப்பாங்க. அந்த மக்கள் பங்கருக்குள்ள போகணுமா, பங்கருக்குள்ள போக வேண்டாமா, திருமணங்கள் நடத்தலாமா, பெரிய கூட்டங்கள் நடத்தலாமான்னு சொல்றவங்க ஹோம் ஃப்ரண்ட் கமெண்ட். அரசமைப்பு வருகின்ற 15 வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லைன்னு இருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா நீங்க யோசிக்கணும். வருகின்ற 15ஆம் தேதி இன்னும் 3 நாள் இருக்கு. எந்தவித மாற்றமும் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தினம் 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 நீங்க பார்க்காத கடந்து வந்த அனைத்து நாட்களிலுமே கொத்து கொத்தாக ஈரானிய வாலிபர்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் தூக்கு போடப்பட்டே இருக்காங்க. தினம் 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 எனக்கு செய்திகள் 5 பேரை தூக்கு போட்டாங்க, 10 பேரை தூக்கு போட்டாங்க, செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். தினம் தினம் தூக்கிலிடப்பட்டு எந்தவித விசாரணையுமின்றி பிணத்தை கொடுப்பது இல்லை. அந்த குடும்பத்துக்கு பிணத்தை ஒப்படைப்பது இல்லை. ஏன்னா பிணத்தை ஒப்படைச்சா அதை புகைப்படம் எடுத்து தூக்கு போட்ட அந்த கயிறோட மார்க்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பிணத்தையும் அவர்களே அடக்கம் பண்ணிவிடுறாங்க. இந்த ஈரானுடைய பயங்கரவாத இராணுவம் தினம் தினம் அப்பாவிகளை தூக்கில் போட்டு கொண்டுட்டே இருக்காங்க. நிச்சயமாக அந்த அப்பாவிகள் மரணத்திற்கு, அவர்கள் சிந்தும் ரத்தத்திற்கு, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1 கோடி சொட்டு ரத்தம், ஒரு தூக்கு தண்டனைக்கு, ஒரு அப்பாவி மரணத்திற்கு லட்சம் இந்த பயங்கரவாத இராணுவ காட்டுமிராண்டிகள் மரணத்தை நிச்சயம் ஈரான் சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. நன்றிகள்.